ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்குமே தெரியும் மெயின் எக்ஸாம், அதே மாதிரி தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்க ஜஸ்ட் எலிஜிபிள் ஆனா மட்டும் போதுமானது. இதுக்கான கல்வி தகுதி, அதாவது இந்த பிஇஓ எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த மட்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக், ஐஎன்எம் இந்த மாதிரி டாப்ல இருந்து 110 வினாக்கள் கேட்காங்க. அப்போ இந்த 110ல யாரு ஹையா மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஆபீசர். அதே மாதிரி கல்வி உளவியல் பொதறிவை பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய வேலை மேபி நம்ம இதை ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நாங்க கொடுக்கக்கூடிய ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணணும், படிக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண OMR சீட்டு, நீங்க எடுத்த மதிப்பெண்கள், இது எல்லாமே வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணணும். அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்குமே தெரியும் மெயின் எக்ஸாம், அதே மாதிரி தகுதி தேர்வு. மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 150க்கு நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து அடுத்த கட்டமா சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமா நியமன ஆணை கொடுத்து ஒரு மாவட்டத்துல வட்டத்துல உங்களை ஒரு வட்டார கல்வி அலுவலராக வந்து பாத்தீங்கன்னா பணியில் அமர்த்துவாங்க. அதே மாதிரி தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்க ஜஸ்ட் எலிஜிபிள் ஆனா மட்டும் போதுமானது. இதுக்கான கல்வி தகுதி, அதாவது இந்த பிஇஓ எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தகுதி யூஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். கூடிய விரைவில் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இன்ஸ்டிடியூஷன் சார்பா ஆல்ரெடி இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு இப்போ கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கு. இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா முதன்மை தேர்வுக்கு, அதாவது ஜிஎஸ் பேப்பர் 150 இருக்கு. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி 150 வினாக்களுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த மட்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக், ஐஎன்எம் இந்த மாதிரி டாப்ல இருந்து 110 வினாக்கள் கேட்காங்க. அப்போ இந்த 110ல யாரு ஹையா மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஆபீசர். அதே மாதிரி 30 மார்க் வந்து கல்வி உளவியல், 10 மார்க்கு டே டு டே லைஃப்ல என்ன நடக்கும், ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர், ஜிகே. அப்போ அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃபர்தர் உள்ளதை வந்து விட்டுருவாங்க. ஆனா இந்த பிஇஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஜிஎஸ்ல நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த மட்டும் எங்க இருந்து வேணா எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஒரு பட்டப்படிப்பு தரத்துல உள்ளது. அதே மாதிரி கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்ட் டைம்ல மத்திய அளவுல, மாநில அளவுல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், அந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க பிஎட் படிக்கும் போதே கல்வி திட்டங்கள் இருக்கும், கல்வியில நிறைய சயின்டிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை பற்றியுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா 30க்கு 30 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆசியா ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக கரண்ட் அஃபேர் ஜிகேல 10க்கு 10 ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ நம்ம அகாடமி எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஜிஎஸ் பொறுத்த மட்டும் பேசிக் டேட்டா வந்து ஸ்கூல் புக் வந்து பேசிக்காக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். யூஜி லெவல் எக்ஸாம் இந்த எக்ஸாம் அப்படி பார்க்கும்போது சிலபஸை பேஸ் பண்ணி கரண்ட்ல இப்போ என்ன டேட்டா இருக்கு, பட்டப்படிப்பு தரத்தில் என்ன டேட்டா இருக்கு, அதையுமே வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கணும், டெஸ்ட் ஷெட்யூல் கொடுப்போம், அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் வினாத்தாளில் எப்படிலாம் வினாக்கள் கேட்கப்படுது. இப்போ தமிழ்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, இங்கிலீஷ்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, மேக்ஸ்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். பட் நீங்கள் படிக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் எப்படி கேட்காங்க அப்படின்னு ஒரு ஐடியாவும் கிடைக்காது. ஓகே, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி தேர்வு இப்போ ரன்னிங்ல இருக்கு. இதனை தொடர்ந்து மெயின்ஸுக்கான, அதாவது ஜிஎஸ்க்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி படிக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு மிக தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி கல்வி உளவியல் பொதறிவை பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய வேலை மேபி நம்ம இதை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணணும், படிக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண OMR சீட்டு, நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள், இது எல்லாமே வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணணும். அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்குன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய டீச்சருக்கு இது வந்து பொருந்தும். புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குமே வந்து பொருத்தமாக இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதை நீங்கள் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிஓ எக்ஸாமுக்கு நம்ம அகாடமி சார்பாக
அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பிஎட் படிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.